ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி, ஷோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, பாப்பாங்களோட ஸ்கூலுக்கு தேவையான ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம். பேகு, லஞ்ச் பேகு, டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வாங்கவே இல்லை. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வாங்குறதுக்காக நம்ம வந்து கிளம்பியாச்சு. பாப்பாங்களுக்கு ஸ்கூல் வந்து 21 தான் ரீஓப்பன், அதனால தான் நம்ம இப்போ வரைக்கும் வாங்கவே இல்லை. இன்னைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அதான் அந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல மெடிக்கல் ஷாப் போய் பல்லு வாங்கணும். அம்மா காது அடைக்கிறாங்க. அழுக்கான அழுக்கு. ஸோ சேட். கார் பாவம், நான் எவ்வளோ அழுக்காக இருக்கேன், நீங்கள் எனக்கு க்ளீனே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸில் கொண்டு வந்து காரை நிறுத்திட்டு முதல் வேலையை சாப்பிட வந்தாச்சு. என்ன அதில் எல்லா வீடியோலையும் சாப்பிடுவோம். என்னம்மா எல்லா வீடியோலையும் முதல்ல சாப்பிட்றேன். எங்கே வீடியோ? ஆமாம், கண்ணு இப்போ ரெட் ஆயிடுச்சு. சும்மா தேய்ச்சிட்டு இருக்கிற கண்ணை வேற தேய்ச்சி இன்ஃபெக்ஷன் ஆக்கி விட்டுட்டான் போல. இந்த படம் இந்த சதை தெரியுதுங்களா, அது அப்படியே வீங்குற மாதிரி பல்லு பிடுங்கிட்டு வந்துட்டு உனக்கு பொரோட்டா. சோபி அக்கா, மட்டன் பிரியாணி. சைடாக சாப்பிட்றேன். எல்லாரும் அவங்களுக்கு தேவையானு வாங்கிட்டாங்க. நான் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா பிளேட் வாங்கி இவங்ககிட்ட சோறு வாங்கிட்டேன். எங்கிட்ட காம்போ மட்டன் பிரியாணி, அப்படிதான் சுக்காவா என்ன புரோட்டா குலாப் ஜாமுன். அப்படியா? மேஜிக். அப்புறமேட்டு சிசர் கூட வரும் லாஸ்ட். பென்சில் அப்புறம் போடுறதுக்கு எதுக்கு இத்தனை வரோம் ஸ்கூல் ஓப்பன் ஆகல. ஓப்பன் பண்ணா ஸ்கேல் விழுதா? சரி, எங்க இருந்து எடுத்த ஸ்கேல் எல்லாம் வருது? சோபி வந்து எங்க வேணாம்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ அந்த பாக்ஸ்ல இருந்து ஸ்கேல் விழுந்தோட எங்க இருந்து எடுத்தா வா அங்க போய் தேடிட்டு இருக்கு. அவ்வளவுதான் சோபி. ஸ்கேல் வருதான்னு பாக்குறியா? ஆமா தானே சோபி. சூப்பரா? ஓபன் பண்ண இது வைக்கலாம். போதும். இதோட பெஸ்ட் எங்கேயும் கிடைக்கும். சாட்டிஸ்ஃபையா இது ஜூஸ்லயே இருக்கட்டும். கலர் பாருங்க அக்கா சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கோ. இந்த சைஸ் ஓகே. இது போதுமாமா? என்ன வாங்கிருக்கீங்க? பாத்திரம் கழுவுறோம்ல, பந்துக்கிறதுக்கு ஒரு பொருள். 610 ரூபாயா? அதிகமா? அதில் ஒன்று நான் ஜாயிண்ட் காணும். நல்லா பார்த்து எடு.
ஸ்டீல் ஒரே மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்தால் இந்த பிள்ளைங்களாம் போடணும். ஸ்கூலுக்கு இந்த செருப்பு போட்டு போடுவீங்களா? அந்த கேள்வி அப்புறம் எதுக்கு செருப்பு? அது வந்து எல்லா இடத்துக்கும் இதே போட்டால் போதும். இது ஒரே ஒரு செருப்பு தான் என்கிட்ட இருக்கு. செருப்பு எடுத்தால் கூட பரவாயில்ல. ஒரே செருப்பு தான் பாருங்க. ஒரு செருப்பு நல்லா இருக்கு. எங்கள் ஆயா பாருங்க கோக்கில் சாப்பிட்றாங்க. ஆயா சூப்பராக சாப்பிட்றாங்க எடுத்து. ரித்திகா உனக்கு தான் ரித்திகா சாப்பிட தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மொத்த திங்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படி இந்த பக்கம் பாருங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு ஸ்கூல் பேக்ல இருந்து யூனிஃபார்ம், ஷூ, சாக்ஸ், பாலிஸ்ன்னு சொல்லிட்டு மொத்த ஐட்டம் வந்து இப்போ நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. எங்க குழந்தை மாதிரி வந்து வீடியோக்குள்ள வராங்களாம் இப்படி இப்படின்ட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாமே பாப்பாங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஒவ்வொன்றா எடுத்துறேன், நீங்க காமிங்க. ஃபர்ஸ்ட் சோபி ரித்திகா ஸ்கூல் பேக். யூனிகார்ன் பேக் வித் பிங்க் கலர். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க நிறைய ஸ்டார்ஸ்ல இருக்கு, கிளவுட், அப்புறமேட்டு இது என்ன யூனிகார்னோட மாளிகை. இங்க பாருங்க தொட்டா சவுண்ட் வரும், திங்கு 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 வருது பாத்தீங்களா? இப்போ வந்து இதுல 3 ஜிப் இருக்கு. 3 ஜிப், 2 வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இருக்கு. அதாவது 2 வாட்டர் பாட்டில் வருதுயா? அப்புறமேட்டு இதுல ஜிப் பின்னாடி இருக்கா? இல்ல, அந்த ஜிப் இல்ல. போன வருஷம் என்னது இருக்குது. ஆனா இது ரெயின் கோட் இல்ல. திரும்ப ரெயின் கோட் இல்லன்னு அங்கேயே சொல்லிருக்கலாம்ல. பாப்பாங்களே இது வாங்குனாங்க இங்க அதெல்லாம் இருக்குது. இல்ல, ரெயின் கோட் கொடுத்துருப்பாங்க. அவங்க பாக்கல எடுத்து போய் சொல்லலாம். அந்த ஜிப் இருந்தாலும் உள்ள ரெயின் கோட் வைப்பாங்க. அந்த பேக்கோட ரெயின் கோட் வந்து வைப்பாங்க. இந்த பேக் தான் பாத்தீங்கன்னா நம்ம ரித்திகாவோட ஸ்கூல் பேக். வருஷம் வருஷம் இவங்களுக்கு புது பேக் வந்து வாங்குறோம். அடுத்து பாக்ஸ் வந்து கடைசியா காமிக்கிறேன். அதான் சூப்பரா இருக்கு. சரி, நீ காமி சார், இன்னொரு காமி. அழகா எல்லாத்தையும் இது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோடனே பிடிச்சி, பார்த்த உடனே அவங்க கொரியன் பேக் மாதிரி இருக்கு. எடுத்த உடனே இதான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்தேன். அமேசான்ல பார்த்துருக்கு, சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இருந்துச்சா, இது லைட் கலர் சூப்பரா இருந்துச்சு. வாங்கிட்டு அப்புறமேட்டுக்கு தம்பியும் கியூட்டா இருந்தானா. இன்னொரு ஃபர்ஸ்ட் பேக்ல வந்து இன்னொரு அதுல ஒரு பார்த்தா குட்டி தம்பி இருப்பாங்க, சிரிச்சிட்டு இருக்கும். அதுவும் சூப்பரா இருந்துச்சு. இது தம்பி இருக்கிறால இதையும் வாங்கிட்டேன். அப்புறமேட்டுக்கு இதுல 1 2 3 அப்புறமேட்டுக்கு இங்க ஒரு இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒரு இருக்கு. 1 2 3 4 5 6 ஜிப் இருக்குதுல. ஆனா 6 ஜிப் இருக்க மாதிரி தெரியல. அழகா இருந்துச்சு, பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. அப்படியா அடுத்து லஞ்ச் பேக். இது வந்து ஏன் லஞ்ச் பேக். ஏன் இது வாங்கினேன்னா, என்னோட டிஃபன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா அம்மா ரொம்ப பெருசா வாங்கிட்டாங்க. அதான் இது வாங்கிட்டேன். ஆனா சோபி ரித்திகாக்கு செட் ஆயிடுச்சு பாருங்க. மேட்ச் யூனிகானுக்கு யூனிகா. நான் எப்பயுமே செட்டிங்கா தான் வாங்குவேன். அதனால தான் அந்த அங்கிள் கிட்ட இல்லைனாலும் அங்கிள் யூனிகார்ன் இருக்கா அப்படின்ட்டு இருந்தேன். இந்த லஞ்ச் பேக் தான் பாத்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து நல்ல டிஃபன் பாக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கு. வச்சு பார்த்து தான் பாத்தீங்கன்னா நம்ம வாங்கினது. ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இருக்கு, 2 ஜிப் இருக்கு. சோபிகாக்கு வந்து உள்ளேயே வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல. ஆமா, உள்ளே இருக்குது. இங்க இருக்கு. உள்ளே உள்ளே வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஆனா என்ன ஸ்பூன் வைக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அது இருந்தா என்ன பரவாயில்ல. பரவாயில்ல. சரி, அடுத்தது இந்த இது ஏன் வாட்டர் பாட்டில். இது ஏன் வாட்டர் பாட்டில் டக் டக் பண்ற மாதிரி கிடையாது. இப்படி குடிக்கிற மாதிரி, அப்படி குடிக்கிற மாதிரி 3 லிட்டர் பாட்டில். இது வந்து நான் போன வருஷம் ரொம்ப குட்டி இவ்வளோதான் இருக்கு. ஆனால் அது 1 லிட்டர் 1 லிட்டர். ஆனால் என் இடத்துல இத்தனை இருக்கு. எப்படி பார்த்துருக்கு. அது இப்போ பெரிய பாட்டிலாக வாங்கிட்டேன். ஆனா அதுதான் 1 லிட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா 650 ml தான். சின்னதா இருக்குல்ல. இது ரித்திகா பாட்டில். ரித்திகா தான் சூப்பரா இருக்கு. இது டீ கப்பு. டீ குடிக்க போறியா? ஆமா, டீ கப் தான்.
ஆனா இந்த பேக் இது சோபி பேக் மேட்சா இருக்குங்க. சோபிக்கு தான் இங்க அது பாத்தீங்கன்னா நீ அது வாங்கிக்கோ. பண்ணா இவ்வளவு வந்துரும். ரொம்ப குட்டியா பார்த்தது. என் பேக்குக்கு இது கரெக்டா இருக்கு. ஆமா பாட்டில் இவங்க மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா சாமி. எனக்கு இந்த பாட்டில் தான் வேணும். சரி அடுத்து எங்க வச்சிருக்கேன்? என்ன? ஓ இந்தா. ஒரு இது இது கரெக்டா காமிச்சிடலாமே. இது வந்து ஒவ்வொருத்தா காமிங்க. இது வந்து எங்க வாங்கணும்னு சொல்லிட்டு போத்தீஸ்ல போத்தீஸ்ல வாங்கினது. ஃபர்ஸ்ட் போறேன்னே இதை பார்த்தேன். இப்போ ரொம்ப ரெட்டா மடியும் பேக்லாம் வாங்கிட்டு மடியும் வந்து பார்த்தேன். அப்புறம் பிடிச்சிச்சுன்னு வாங்கிட்டேன். எப்படி தெரியுமா, இங்கே வந்து சிசர் திறந்தா சிசர் வரும். அப்புறமேட்டுக்கு பென்சிலு இல்லை இரேசர் வச்சுக்கலாம். இங்கே அப்புறமேட்டுக்கு இங்கே இப்படி திறந்தா இங்கே இரேசர் வச்சுக்கலாம். அப்புறமேட்டுக்கு இப்படி திறந்தா அப்புறமேட்டுக்கு ஏதோ ஸ்கேலு எடு வெளியேடு. ஸ்கேலா ஸ்கேல் இப்படி எடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு கால்குலேட் பண்ணலாம். அப்புறம் உள்ள இங்க வந்து பென் வைக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் இங்க வந்து பென்சில் எல்லாமே அழுக்காயிரும். எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரித்திகாவுக்கு சேம் அதேதான். இங்க இருக்கு. அப்புறமேட்டு பின்னாடி பக்கம் தான் வச்சிருக்காங்க, முன்னாடி பக்கம் வைக்கல. அதேதான். இங்க வந்து இரேசர், அப்புறமேட்டு ஷார்ப்னரும், அப்புறமேட்டு இங்க இரேசர் வைக்கிற மாதிரி இருக்கு. கால்குலேட்டர் இப்படி இப்படி அப்படியே இருக்கு. இப்படி திருப்பி காமி. அது கால்குலேட்டர், அப்புறமேட்டு சிசர். அப்புறம் அவ்வளவுதானா? இருக்கு. இன்னும் இருக்கா? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது காமிக்கவே இல்ல. ஐயோ சாரி. இங்க பாருங்க, இங்க டேட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதுலயும் டேட் ஸ்கேல் வந்து இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க வைக்கிற மாதிரி. அதே இந்த ஸ்கேல் பாரு எப்படி இருக்கு. இப்படி எடுக்கிற மாதிரி நல்லா இருக்கு. நான் தலையில வச்சிருக்கேன். என்ன பாருங்க. சரி இருங்க, இன்னொன்று இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வச்சுக்கலாம். இங்க வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க டேட் வச்சுக்கலாம். இந்த இந்த இது இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்துட்டு சரி வேண்டாம் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில பார்க்கலாம்னு சொல்லி போயிட்டோம். அப்புறமா வெளியில போய் பாக்ஸ் வாங்க மறந்துட்டோம். திரும்ப கார் வந்து போத்தீஸ்ல தான் போட்டிருந்தோம். சரி இங்கேயே வந்து பாக்ஸ் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு இங்கேயே எடுத்தாச்சு. இந்த பாக்ஸ் ஆனா கொஞ்சம் விலை ஜாஸ்தி. வேலை சொல்லிட்டாங்க. சொல்லு 629 ரூபாய் ஒரு பாக்ஸ். என் வாழ்க்கையில 629 ரூபாய் பாக்ஸ் முதல் தடவை நான் பாக்குறேன். உண்மையாலுமே இவ்வளவு ரேட்ல நான் பாக்ஸ் பார்த்தது இல்ல. நான் ஸ்கூல் போறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்கும்ல, அதுல தான் எல்லாமே வச்சுட்டு போவோம். அப்படி இல்லைன்னா இந்த 10 ரூபாய்க்கு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கும். இப்பெல்லாம் நல்லா இல்லையா? இது 600 ரூபாய் போட்டு அப்படியே அப்போ ஒரு 10 புடவை எடுத்துடலாம். இந்த பாக்ஸ் தான் விலை ஜாஸ்தி. இந்த பாட்டில்லாம் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒன்னு இது வந்து ஸ்டீல் பாட்டில் தான். மெயினா அதை சொல்லணும் உங்ககிட்ட. வெளியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து ஸ்டீல் தான். பாட்டில் வந்து ஸ்டீல் பாட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். ரெண்டுமே ஸ்டீல் தான். பாட்டில் வந்து 500 ருபீஸ் ஒரு பாட்டில். இது வந்து ஆனா நமக்கு தேவை. ஆமா இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எப்பயுமே ரெகுலரா பாத்தீங்கன்னா மியாமியில தான் வாங்குறோம் இல்லைங்க. இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா 425 ரூபா லஞ்ச் பேக். 1 ரூபா கூட குறைக்க மாட்டாங்க. ஆனா அந்த கடையில தான் நாங்க வாங்குறோம். இன்னொரு குவாலிட்டியா இருக்கும். இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் எதுவுமே ஆகாது, நல்லா தாங்கும். இப்ப பாப்பாங்களோட பழைய பேக்கே பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. இவங்க தான் அந்த பழைய பேக் தூக்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க. இதுவும் 415 ரூபாய் எடுத்துக்குது. அப்புறம் ரித்திகாவோட ஸ்கூல் பேக் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1375 ரூபா. நாலா ஸ்கூல் போறப்ப 325 ரூபாலாம் இல்ல, கட்டப்பை தான் எடுத்துருக்கோம். நரம்பு போய் நான் வந்து 7th or 8th போறப்பதான் வந்து இந்த 2 பக்கம் ஒரு பேக் இருக்கு தெரியுமாங்க, அந்த பேக் வந்து அது மாதிரி பையன் பெங்க சோபி. இது வந்து பாத்தீங்கன்னா 1775 ரூபாங்க சோபி பேக். 2000 ரூபாய் பேக். பேக் லஞ்ச் பேக் அழகா இருந்தாலும் ஒரு அளவு இல்லையாமா. 2 வருஷமாச்சு வச்சுக்கலாம். இல்ல இந்த தடவை வாங்குறதுலாம் அடுத்த வருஷம் எல்லாம் வாங்குறதா இல்ல, அப்படியே அழைச்சி எடுத்து வச்சுட்டா அப்படி நல்லா இருக்கும். இந்தா இது என்னதுமா? பென்னு. பிளாக் பென்னு. இது வந்து எடுத்து பென். அந்த பென் வந்து நல்லாவே இருக்கு. ஏதோ லைட்டா இது எப்படி எழுதுன்னு தெரியல, எழுதி பார்த்துட்டு சொல்றேன். எவ்வளவு இந்த பென்? 150 ரூபாயா? இது 150. இந்த லஞ்ச் பேக்குக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பிளாக்
இந்த பேக் வந்து நாங்க வாங்கணும். ஏன்னா இது வந்து இப்படிதான் வைக்க முடியுது. இது வைக்கிற மாதிரி ஒரு பேக்கே எங்களுக்கு கிடைக்கல ஏங்க. ஆனா இந்த டிஃபன் பாக்ஸ் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க? நிறைய பேர் எக்ஸாம்பிள் வச்சிருக்காங்க. ஆனா இதுல என்ன தெரியுமாங்க, நம்ம இதுலயே வந்து ஸ்நாக்ஸும் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இது எங்கதான் அவ்வளவு சோறுங்க பாருமா, பேக் தான் பெருசா இருக்கு. இதுலயே ஸ்பூனும் நமக்கு ஃபோர்க் ரெண்டுமே பாத்தீங்கன்னா இதுலயே வந்துருது. இது வந்து இது ஸ்டீல்ல தான் இருக்கு. இங்க வந்து நம்ம ரைஸ் வச்சுட்டு இதுல ஒண்ணுல ஸ்நாக்ஸ் ஒண்ணுல பொரியல் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து நம்ம 550 ரூபாய் என்னமோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லா இருக்குது. இன்னொரு கிச்சன்ல இல்ல அதெல்லாம் காமிக்கிறியா? நம்ம ஏற்கனவே காமிச்சோம். இந்த பேக் இந்த லஞ்ச் டிஃபன் பாக்ஸ் 6 மாசம் இருக்குமா? ஒரு நாள் கடைக்கு போயிட்டு நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். யாரும் பர்த்டேக்கு வாங்க, சரி அடுத்த வருஷம் பாப்பாங்களுக்கு ஆகும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். அது இல்லாம இது இங்க கீழ இருக்குதுல்ல, அது கீழ சுடு தண்ணி ஊத்துனா மேல சாப்பிட்டு பைக்கு ஆத்ததா அது. சோபி ஒரு செம்ம ஐடியா சோபி. இந்த டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் மாத்திட்டுனா அவங்க உங்களுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். ரித்திகா கேட்கவே மாட்டீங்க. ரித்திகா இல்ல அது வந்து பாப்பாவுக்கு சரியா இருக்கும். சரி பாப்பா இந்த டிஃபன் பாக்ஸ் கலர் கூட பாப்பா சோபி கேட்க மாட்டீங்க. அது ஏசா ஆமா ரித்திகா மாத்தி கொடுத்துருமா, அக்காவுக்கு மேட்சிங்கா இருக்கும். நல்லா மேட்சா இருக்குன்னு நினைக்கணும். பேக் கலர் மேட்சா இருக்குல்ல. பேசிக்கலாம் சரியா? சரி இப்ப அடுத்தது காமிக்கலாம், அது அப்புறம் பேசிக்கலாம். நல்லா இருக்கா ரித்திகா? இந்த டிஃபன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா 550 ரூபாய் தான். நாங்க ஹோல்சேல் ரேட்ல சரி அளவு கூட ஹோல்சேல் ரேட்ல இருந்து வாங்கியிருந்தோம். இதுவே நம்ம கடையில கொஞ்சம் பெரிய கடையில எடுக்கணும்னா 1000 ரூபாய்க்கு மேல. ஒரு கடையில் பார்த்தலாம் 1120. என்னது இந்த டிஃபன் பாக்ஸ் 1000 ரூபாய்க்கு மேல போட்டு 1500 போட்டுருந்துச்சு ஒரு பெரிய கடையில. இது வந்து நம்ம ஹோல்சேல் கடையில வாங்கணும். ஹோல்சேல் கடைங்கறனால பாத்தீங்கன்னா தங்கச்சி ஒன்று ஊற்றி கொடுக்கணும். சரி அப்ப கொடுப்பாங்க பெருசாய். உங்க சித்தி உங்க அம்மாலாம் ஒரு நாள் சண்டை பண்ணிக்க மாட்டாங்க. உங்க அம்மாலாம் எது கேட்குதோ உங்க சித்திக்கு தான் கொடுக்கணும். இங்கேயும் அப்படிதான். சோபிகா வந்து ரித்திகா எது கேட்டாலும் கொடுக்குறேன். ரித்திகா கொடுக்குறேன். இதான் என்னதுமா சாக்ஸா? ரித்திகா உன்னோட நம்பர் என்ன ரித்திகா? 4. சரி சரி அப்ப இதுதான் உன்னோடது. 3 சாக்ஸ் எடுத்தாச்சு. சோபிகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெல்ட் இருந்துச்சு. பெல்ட் எங்கன்னு தெரியல, எல்லாம் தூக்கி போட்டேன். அதான் பத்துச்சு. அம்மா தூக்கி போட்டாங்க. அதுவும் சாக்ஸ் புது சாக்ஸ் வாங்கணும். வீடு மாத்தினால சாக்ஸ் தொலைஞ்சு போச்சு. ஆமா அடி நல்லா பாக்கெட்ல இருந்து போட்டுட்டாங்க. மறந்து போய் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்க பரவாயில்லையே. ஆமா சாமி எல்லாம் வெட்டில வச்சுக்கலாம். சட்டை இது பேண்ட் சாமி ரித்திகா கரெக்டா கொடுத்துட்டாங்க பாக்கெட். ஏமா இந்த கை இங்கமா? ஏமா இந்த கை எனக்கு பத்துமா? பத்தும் போட்டு பார்க்கலாம். சரி போட்டு பார்த்துக்கலாம். வெச்சு பாரு. இதான் பாத்தீங்கன்னா இவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் 2 செட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தைச்சிருக்கோம். யூனிஃபார்ம் வந்து வருஷத்துக்கு 4 செட் கண்டிப்பா வந்து நம்ம தைச்சிருவோம். இன்னொன்னு வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கியாச்சு. வெச்சு பாரு. கஷ்டமா இருக்கு. பாவாடை மட்டும் வச்சு பாருமா. பாவாடை மட்டும் வெச்சு பாருமா. இந்த கலர் மாதிரி தான் இருக்கு. அங்கதான் நமக்கு லைட்டா தெரிஞ்சாங்க. ஏங்க ஆமா அங்க லைட்டா தெரியும். ஆமா இதே கலர் தான் எடுக்கலாம். போதும் போதும். bro இது கீழ எப்படி வைக்க முடியும்? இது கீழ பிங்க் தலை கரெக்ட் போனது. நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இந்த மாடல் பிடிச்சிருக்கு. சோபி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த செப்பல் வந்து ஓகே பண்ணி எடுத்தாச்சு. சோபி வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்துச்சு, எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் ஒரே செருப்பு தான், எனக்கு வேற செருப்பு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த செப்பல் தான் சோபி பார்த்ததும் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தாச்சு. அடுத்து ரித்திகா இந்த செப்பலை போட்டதும் அங்க இந்த மாதிரி இருக்கா அந்த செப்பல் எனக்கு அப்படின்னு அவங்க இல்லைன்ட்டாங்க. இந்தா நல்லா இருக்கு இல்லைங்க? இது நல்லா இருக்கு. இது கூட நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லுக்கா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. வீட்டுல போட்டு அந்த செப்பல்லாம் நல்லா இருக்குன்னு எடுத்தோம். ஆமா அதுக்கப்புறம் இதை எடுத்து இது அழகா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுல ஒயிட் ஒண்ணு இருந்துச்சு. ஐயோ ஒயிட் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இது ரித்திகாவுக்கு, இது சோபிகாவுக்கு. அப்புறமேட்டு ஒரே நல்ல அழுக்காயிரும். ஆமா ஏன் என் வாய்ஸ் உனக்கு நீ அது வச்சு அரைக்கி வச்சிருக்க டிஃபன் பாக்ஸ். அப்புறம் இந்த கூட வாங்கினேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஹோல்சேல் கடையில வாங்கினேன். இது வந்து நான் 550 ரூபாய்க்கு வாங்கினேன். இது எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எல்லாரும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது ஜாஸ்தியா கம்மியான்னு எனக்கு தெரியல. இது வந்து எஸ்எஸ்ன்னு சொன்னாங்க குவாலிட்டியானதுன்ட்டு. இது வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 1,800 இருந்துச்சு. 700 1,800 வந்தது. கிலோ கணக்கில் கொடுத்தாங்க. 550 ரூபாய். 600 ரூபா சொல்லி 550 ரூபாய் கொடுத்தாங்க. நான் வந்து எப்பயுமே பாப்பாங்களுக்கு வாங்க போற கேப்ல எனக்கு ஏதாவது வாங்கிக்கிறேன். இப்போ என்னோட டைம் ஷார்ட் கேமரா ஆக்ஷன். இது நான் சொல்லலாம். இது லைனிங்
அது பாலிஸ்மா. பாலிஷ் இந்த மாதிரி இந்த நைட்டி பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட கடையில வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அளவும் பார்க்கல ஒன்றும் பார்க்கல. அவர் அக்கா வாங்கக்கா நம்ம கடையில் நைட் இருக்கு அப்படின்னு சொன்னாரா, சரின்ட்டு எனக்கு நைட் எடுக்கிற வேலை இருந்தது. சரி இப்போ எடுப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து 150 ரூபாய் ஒரு நைட்டி. ஹோல்சேல் கடை தான். 150 ரூபாய்க்கு இந்த கிரீன் ஒன்று வாங்கினேன். அப்புறம் இந்த ப்ளூ இது அந்த அண்ணனே செலக்ட் பண்ணாரு. அக்கா இந்த ப்ளூ உங்களுக்கு நல்லா இருக்கும்க்கா அப்படி நான் எடுத்தேன். அப்புறம் இது நைட்டு ஒரு நைட்டி ஒன்று ஓப்பன் பண்ண பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டா. இது நம்பர் பிளேட்டா? ஆ ஓப்பன் பண்ணி காட்டணும். சரி நைட்டி எடுத்து வச்சிருக்கு. நைட்டி என்னத்துக்கு ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தேன். அவங்க எடுக்கிறவங்க எடுத்தாங்கல்ல. இதெல்லாம் அகலமா இருக்குதா? இல்லை இப்போ டக் பிடிக்கணும். நல்லா இருக்காங்க. கரெக்டா இருக்கு. தக்க பிடிக்க வேண்டியதில்ல. நான் என் மிஷினில் தான் தைக்க போகிறேன் நைட்டியில். நாளைக்கு வந்து நானே தைச்சிடறேன். இதான் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். இது வந்து நம்ம இந்த பிரில் வச்ச நைட்டி இந்த மாதிரி தான் வாங்கினேன். ஜிப்பு வச்சு நான் வாங்கினேன். இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து 150 ரூபா. நான் மடிக்கிறேன். மதிக்கிறியா? அப்புறம் எனக்கு வந்து நைட்டியே இல்லை. நீங்களே கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க என்ன எப்பத்தான் 2 நைட்டியே தான் போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாருங்க 6 நைட்டி வாங்கிட்டேன். இது ஒண்ணு. இது நல்லா இருக்கு இல்லைங்க அவர் சொன்ன மாதிரியே. சூப்பரா இருக்கு. டக் பிடிச்சா நல்லா இருக்க மாட்டேங்குது. நல்லா இது ஒன்று எல்லாமே 150 ரூபாய் தான். மிஷின் இருக்குல்ல. ஆமாம்மா நான் தான் முன்னே டக் பிடிக்கிறதுலாம் நானே பிடிப்பேன். பிளவுஸ் நானும் அடிப்பானே. இப்போ எனக்கு டைம் இல்லை. கேட் பண்றேன்னு கொஞ்ச நாள் அடிச்சுட்டு இருந்தேன். இது என்ன கலருங்க? இது பிளாக்கா? இது என்ன பச்சையா? நல்லா இருக்கும். இது என்ன கலர்? பிளாக். கடைசி இந்த கலர் ஒன்று வாங்கினேன். எல்லாமே 150 ரூபாய் தான். சாயம் போல தான் தெரியல. சாயெல்லாம் போகாதுமா இது. இது பெருமாக்கு இதே கலர் ஒன்று இருக்குல்ல, எல்லோ கலர். அப்படியா? இதே டிசைன் எல்லோ கலர். பெருமை வச்சிருக்கு. நல்லா இருக்காங்க. கலர் நல்லா இருக்கா? ம் இந்த நைட் வாங்க. இனிமே பாருங்க எல்லா வீடியோல வேற வேற கலர் நைட் போடுவேன். சாமி இது நல்லா இருக்கு சாமி. சரியா பேர் சூப்பரா இருக்கு. சரி ஓகே ஸ்டார்ட். கண்ணுல ஏதோ விழுந்துருச்சுன்னு கண்ணுல ஊதுறப்ப நம்மளும் தூசி கொண்டு விட்டுருவோம். உனக்கு வந்து இந்த கலருங்க ஆ இது சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? அப்ப இவ்வளவு நாள் பார்த்து நல்லா இல்லை. இப்பதான் சூப்பரா இருக்குங்களா? உனக்கு தப்பு பிடிக்க தேவையில்ல. அப்புறம் இது ஒண்ணு. இது எப்படிங்க இருக்கு? உனக்கு போட்டு பாருங்க தெரிஞ்சுக்கலாம். நல்லா தான் இருக்கு. எல்லாம் டச் பிடிச்சி உடம்புக்கு ஏத்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும். போட்டு பாரு. அவர் மாத்திரை தான் மாத்திக்க சொன்னாரு. ஒண்ணு கூட மாத்தாத நல்லா இருக்கு. இந்த இது இது வந்து பிரவுன் ஒரு கலர். 6 நைட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்தேன். ஏன்னா எனக்கு நைட்டே இல்லை. இந்த பிரவுன் வித் ரெட்ல இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? அவ்வளவுதானா? ஒன்னு காமிக்கவே இல்ல, பிங்க் கலர். என்ன காமிக்கும்? இங்க பாருங்க. இருக்கே அந்த அதான். இது பிளவுஸ்மா. அதான் நம்ம நயன்தாரா சாரி. நயன்தாரா சாரி ஒண்ணு எடுத்து இல்லைங்களா? அது வந்து பிளவுஸ் சரியா இருக்கும். தா. இது வந்து போத்தீஸ்ல வாங்கினேன். இது வந்து மீட்டர் எவ்வளோன்னா 285 ரூபா. அது கொஞ்சம் பிளைனா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒர்க் வச்ச பிளவுஸ் வச்சு போட்டா சூப்பரா இருக்கும் நினைக்கிறேங்க. கை வச்சு ஒரு மாடல் வச்சு தைச்சா நல்லா இருக்கும். நான் இதுக்கு எப்படி தைக்கலான்னு இருக்குன்னா இப்படி 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 ஒரு ஓப்பன் வரும்ல மாடல். இப்படி இப்படி ஜிக்ஜாக் மாதிரி கையெல்லாம் இப்படி இப்படி வர மாதிரி எப்படியோ யோசிச்சு வச்சிருக்கேன். பக்கத்துல காயத்ரி சேச்சி அவங்களுக்கு செய்ய கொடுக்கணும். அவங்க சூப்பரா இருக்காங்க. இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன். அந்த நயன்தாரா சரி கூடி சீக்கிரத்துல நான் கட்ட போறேன். என்னைக்கு கட்டுறது? ரித்திகா பிறந்த நாள் கட்டிடுறோம் நயன்தாரா சரி. அப்புறம் என்னமா இருக்கு இன்னும்? அப்புறமேட்டு நீங்க வந்து எனக்கு பிறந்த நாளுக்கு எனக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு அப்படியே மேக்கப் போடுவேன் நயன்தாரா. இது ஷூ. எங்க பாப்பாங்க ஸ்கூல்ல எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் பிடிக்காதுன்னா அந்த ஷூ தான். பசங்க ஷூ மாதிரியே இருக்கு இல்ல? இதுக்கே எங்க சோஃபியா வந்து இன்னொரு ஷூ வேணும்னு சொல்லி அது இருந்துச்சு. பேட்டா. பேட்டாங்கிறது கம்பெனிமா. போன வருஷம் இந்த ஷூ தான் போட்டுருந்தாங்க. போன வருஷம் போன வேற வருஷம் இதான் சோஃபி இது போட்டிருந்தா. அகலமா இருக்கிற மாதிரி. இதேதான் போட்டிருந்தேன். மொத்தபடி நம்ம சோபிகாவுக்கும் ரித்திகாவுக்கும் ஸ்கூலுக்கு தேவையான அத்தனை ஐட்டம் பாத்தீங்கன்னா வாங்கியாச்சு. இப்ப இதை வாங்கினதுல இருந்து பாப்பாங்க வந்து எப்படா எங்களுக்கு ஸ்கூல் திறப்பாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. புதுசெல்லாம் கொண்டு போய் காமிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம துர்கா கணேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டாடா. ஆனா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க் கலர் ஹார்ட் போட்டுருக்கேன் எல்லாருக்கும். டாடா.